வந்தாரை வாழ வச்சுட்டு இருக்கக்கூடிய சென்னையோட வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சென்னை டே அப்படிங்கிற ஒரு டே செலிப்ரேட் பண்றப்ப அது வந்து 400 இயர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அப்ப 400 வருஷம் ஊர் தானா அப்படின்னு பார்த்தோம்னா அதான் கிடையாது. ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலிருந்தே இந்த மண்ணுல இன்னைக்கு இருக்கிற சென்னையில மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் பயங்கர கெத்தா நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. மெட்ராஸோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்குறப்ப முழுக்க முழுக்க கூஸ் பம்ப்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஊர்ல வந்து ஒரு காலகட்டத்தில் பிரெஞ்சு ஆட்சி செஞ்சாங்கன்னு தெரியுமா? வெள்ளைக்காரங்க அவங்களோட ஒரு மிகப்பெரிய சிட்டியை வந்து கொடுத்துட்டு இதை மறுபடியும் பிரெஞ்சு கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு தெரியுமா? வெள்ளைக்காரங்களுக்கு பிரிட்டிஷர்ஸ்க்கு இந்த ஊர் தான் எல்லாமேவா இருந்திருக்குது. இங்க போர்ச்சுகீஸ் வந்திருக்காங்க, டச்சு வந்திருக்காங்க, பிரெஞ்சு சண்டை போட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த மெட்ராஸ்ல வந்து சோழர்கள் ஆண்டிருக்காங்க, பல்லவர்கள் ஆண்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மண்ணுக்காக, இந்த மெட்ராஸ்ங்கிற ஒரு ஊருக்காக சண்டை போடாத மன்னர்களே கிடையாது. இவ்வளவு சொல்லப்படக்கூடிய சென்னை ஒரு காலகட்டத்தில் ஈவன் ஜியோகிராபிக்கலா பாத்தீங்கன்னா 1815ல ஒரு இன்னைக்கு இமயமலையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து சென்னையில் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? அவ்வளவு கோல்டான சிட்டியா கூட இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இவ்வளவு சொல்லப்படக்கூடிய மெட்ராஸோட வரலாறு டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம 2024ல இருக்கோம். அப்படியே பின்னாடி போனோம்னா இயர் 0 கிட்ட வந்து ஜீசஸோட காலகட்டம் இருக்கு. நம்ம அதுக்கும் முன்னாடி போனோம்னா இந்த மண்ணில் வந்து தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த தொண்டை மண்டலம்ங்கிற ஒரு ரீஜன் இது. ஆக்சுவலாக இங்கே தொண்டைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. தொண்டைமான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வில்லேஜஸ் இருந்திருக்குது. அவங்களோட பிரைம் ப்ரொஃபஷனாக வந்து மீனவர்களாக இங்கே நிறைய பேர் இருந்துட்டு இருந்திருக்காங்க. கடலோரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் நிறைய இருந்திருக்குது. லேட்டர் காலகட்டங்களில் இயர் 100 அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செயின்ட் தாமஸ், லிட்டரலாக இவர் ஜீசஸ் கூட வாழ்ந்த ஒருத்தர், அவர் வந்து சென்னைக்கு வந்து சேர்றாரு. அவர் வந்து சென்னையில் இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குல்ல, அங்கெல்லாம் இருந்திருக்காரு. அங்கே இருக்கிற ஒரு குகையில் வாழ்ந்திருக்காரு. ஃபைனலி அவர் அடக்கம் பண்ண இடத்து மேலே கட்டப்பட்ட சர்ச்சு தான் இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோம் சர்ச். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸோட வாழ்ந்தவர் அங்கே புதஞ்சிருக்காருன்னு சொன்னால் எவ்வளோ கிரேசியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இயர் 300 காலகட்டங்களில் இங்கே வந்து பல்லவாஸோட ரைஸ் இருக்குது. பல்லவாஸோட ஏரால இங்கே பயங்கரமாக ஜெயின சம்பூமா இருக்குது, புத்த சம்பூமா இருக்குது. நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் அறிவு படம்லாம் பார்த்துருப்பீங்களா? இங்கேருந்து புத்த மதத்தை பரப்புறதுக்கு சைனாக்கெலாம் போவாங்கல்ல, அந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்குது. அதுக்கப்புறம் சோழர்கள் வந்து இங்க பயங்கரமா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பல்லவர்களுக்கு அப்புறம் சோழர்களோட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட கண்ட்ரோல்லாம் இங்கே இருந்திருக்குது. அதுக்கும் அப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஒரு 1000 இயர், ஓகேவா? இயர் 0ல வந்து நம்ம செயின்ட் தாமஸ் இங்கே வந்ததெல்லாம் பார்த்தோம். இயர் 0லேருந்து 100க்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லவாஸோட ரைஸ் இங்கே இருந்திருக்குது. பல்லவர்கள் மகாபலிபுரம் மாதிரி மிகப்பெரிய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கும் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழர்களோட ரைஸ் இருக்குது. சோழர்கள் ராஜராஜ சோழன் 1000, ஓகேவா? இப்போ நம்ம 2000ல இருக்கோம். மிட் 1000 காலகட்டங்களில் சோழர்களோட ஆதிக்கம் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பாண்டியாஸ் இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா சோழர்களை ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் அந்த சோழர்களை வந்து பாண்டியர்கள் பழிவாங்கி பாண்டியர்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டெல்லி சுல்தானேட்டோட கண்ட்ரோல் வருது. அதுக்கப்புறம் விஜயநகர எம்பையர் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மல்டிபிளாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ ஃபைனலி விஜயநகர எம்பையர் இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ இப்போலேருந்து 500 இயர்ஸ்க்கு முன்னாடி இயர் 1500, ஓகேவா? ஸோ இயர் 1500 அப்படிங்கிற காலகட்டத்துக்கு போகிறப்போ போர்ச்சுகீஸ் வராங்க அண்ட் டச்சு வராங்க. போர்ச்சுகீஸ் வந்து சாந்தோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏரியாவுக்கு வராங்க. அவங்க தான் அங்கே முதல்ல ஒரு சாப்பல் கட்டுறாங்க. அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த புலிக்கட்டுலாம் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வந்து டச் இருக்காங்க. டச்சுக்கும் போர்ச்சுகீஸுக்குமே வந்து யார் சென்னையில் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லி காம்படிஷன்லாம் இருந்திருக்குது. இந்த கேப்பில் தான் வந்து இந்த ஏரியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர்கள்கிட்ட பிரிட்டிஷர்ஸ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கரெக்டாக அவங்க இருந்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு லேண்டு வேணும், கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு லேண்டை வாங்குறாங்க. இந்த லேண்டில் தான் வந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கட்டப்படுது 400 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 1746 இங்கே வந்து பிரிட்டிஷர்ஸ் இந்த இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துல ஃபோர்ட் கட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நார்த்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போர்ச்சுகீஸோட டச்சோட கண்ட்ரோலும் கம்மியாகுது. சாந்தோமில் வந்து போர்ச்சுகீஸ் வந்து ஆல்மோஸ்ட் இன்சிக்னிஃபிகண்ட் ஆகுறாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து நடுவில் அப்படியே மெரினா கிட்ட ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் மிகப்பெரிய போர் வருது. ஏன்னா ஃப்ரெஞ்சும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள் தான், சரியா? 1746ல் வந்து பிரிட்டிஷர்ஸை தோக்கடிச்சு ஃப்ரெஞ்சு சென்னையை பிடிக்கிறாங்க. மெட்ராஸுக்கு அவ்வளோ பேர் வெள்ளக்காரங்க வந்து நம்ம ஊரில் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்சு வந்து மெட்ராஸை கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் பிரிட்டிஷர்ஸ் வந்து இல்லை மெட்ராஸோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இங்கே வந்து போர்ட் இருக்குது, இங்கே இருக்கிற கடல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வணிகத்துக்கு. ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க, ஒரு பீஸ் ட்ரீட்டி. ஓகேப்பா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் பிரிட்டிஷர்ஸ் பிடிச்ச ஒரு ஊர் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஊரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ்பர்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபோர்ட்ரஸ்லாம் வச்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோட்டை கட்டின ஒரு ஊர். அந்த ஊரை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஃப்ரெஞ்சு கிட்ட கொடுத்துட்டு எனக்கு மெட்ராஸை திருப்பி தாப்பான்னு சொல்லிட்டு கனடாவில் ஒரு ஊரை கொடுத்துட்டு மறுபடியும் மெட்ராஸை 3 வருஷம் கழிச்சு பிரிட்டிஷர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் டேர்னிங் பேக்கே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மெட்ராஸ் உருவாக ஆரம்பிக்குது. 1805 வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மவுண்ட் ரோடு 1805 கிட்டத்தட்ட 210 வருஷத்துக்கு முன்னாடி
எட்டப்படுது. அண்ட் அதே மாதிரி 1809 வந்து பார்த்தீங்கன்னா நேப்பியர் பிரிட்ஜ், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா டிப்பம் டப்பம் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுவே 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. அண்ட் அப்புறமும் பார்த்தீங்கன்னா 1815 ஓகேவா, ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. 1815 28 ஏப்ரல் அன்னைக்கு மெட்ராஸ் விடிஞ்சு பார்க்குறவங்களுக்குலாம் லிட்ரலாக ஒரு மிகப்பெரிய கோல்டான ஊராக இருந்திருக்கும். சென்னையை பொறுத்தளவுக்கு 3 சீசன் தான் இருக்குது. ஒன்று சூடான சீசன், அதுக்கப்புறம் வந்து பயங்கர சூடான சீசன், அதுக்கப்புறம் அதிபயங்கர சூடான சீசன், அவ்வளோதான். ஸோ ஆனால் இந்த மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா 1815 பயங்கரமாக கோல்டாக இருந்திருக்குது. இன்ஃபேக்ட் -3 டிகிரி செல்சியஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு ஹிந்துலேயே ஒரு ஆர்டிகல் இருக்குது. அதில் ஒரு எக்ஸாகரேட்டடாக இருந்தாலும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பனி கூட பொழிஞ்சிருக்கலாம் மெட்ராஸ்லன்னு சொல்லிட்டு 28 ஏப்ரல் 1815 சொல்கிறாங்க. ஏன் அப்போ மட்டும் இது நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா,